இது வந்து நீங்கள் இப்போ வைரத்துக்கு போகிற மெயின் ரோடு என்ன? ஆமாம், உடகுடுப்புக்கு அந்த மண்ணேறு ஏறின ரோடு இது. உடைபிறப்பு, மணிநகர், உடங்குடி எல்லாமே ரோடு. ஏன்னா அவங்க ஈஸியாக அந்த கோயிலுக்கு வரணும்னா இதுதான் ஷார்ட் பாதை. என்ன ஷார்ட் பாதை இது ஃபுல்லாக இப்போ எவ்வளோ நாளாக இது இப்படி கிடக்கு? தண்ணி இந்த நாள்லேருந்து இப்படி தான் கிடக்கு. அப்போ ஒரு 6 மாதமாக இப்படி தான் ஃபுல்லாக கிடக்கு. ஆமாம், இந்த ஆள் யாரும் வரல. அப்போ அதாவது அந்த வைரோந்தர் மக்கள் தான் இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மெயின் பாதை. என்ன பாதை அப்படின்னா, உடங்குடி மக்கள், அடுத்தது மணிநகர், அந்த பகுதியில் உள்ள சுண்டங்கோட்டை நிறைய மக்கள் இங்கே உள்ள இந்த கோயிலுக்கு, வைரோந்தர பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு வர்றாங்க, இந்த பகுதிக்கு வர்றாங்க. மற்றபடி தட்டாமரத்துக்கு போகிறப்போ இந்த ரூட்டை பயன்படுத்துகிறாங்க, ஷார்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த பாதையை யூஸ் பண்ணலன்னா அவங்க வேற எங்கெல்லாமோ சுற்றி ஒன்று அந்த வழியாமா காந்திநகர் வழியாகவும் அந்த வழியாகவும் இல்லாட்டி எங்கள் லைன் பொத்தக்காலநிலை மணிநகர் பொத்தக்காலநிலை போலிடுற வழியாகவும் வறண்டே இருக்குது. இந்த பாதை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால இந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் அப்படிங்கிறதுனால இங்கே 12 நாள் திருவிழா, அமாவாசை, பௌர்ணமி திருவிழா, அப்படி நிறைய திருவிழாக்கள் இந்த கோயிலில் பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க. பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் வைரம் கோயில்னாலே. அதனால் இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணி போகிற இடம் மெயின் ரோடாக இருக்குது. இதில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைச்சு தந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதுலேயும் சரி, அந்த இன்னொரு இடத்துல கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இந்த 2 இடத்துலையும் உயர்மட்ட பாலம் அமைச்சு தந்தால் அரசுக்கு உண்மையாகவே நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. அரசும் உண்மையாகவே இங்கே இந்த நீர் போகிற பாதை நம்ம போகிற பாதையில் நீர் கிடக்கு பார்த்துட்டீங்க. அடுத்தது ஒரு ஊரணி இருக்குது, அது ஒரு பிரசித்தி பெற்ற இதாக இருக்குது. அடுத்தது அரசர்கள் குளித்த தெப்பகுளம் இருக்குது, அதுவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இவ்வளோ இது இருக்குது. இங்கே யாருக்கும் தெரியுமா என்னங்கிறதே தெரியலை. இங்கே மக்களுக்கு தெரியுது, வெளி உலகத்துக்கு தெரியுமானது இல்லை. அந்த காலத்தில் இங்கே முருகன் கோயில் தான் இருந்திருக்கு. அந்த முருகன் கோயிலில் இருக்கும்போதே சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதை வழியாக தான் பல முக்கியமான தங்க சிலைகள் இதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த கோயில் இரமத்தேடு கோயிலாக ஆயிருக்கு. ஆனால் இதுவும் பிரசித்தி பெற்றது. அதனால் தயவு கூர்ந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கும். இந்த பாதையா சொல்லுங்கள், தைரியம் பேச தண்ணிக்குள்ளே நடந்து போக முடியாமல் நான் போகிறாங்களா சொன்ன மாதிரி ஆடு மாடுகளை மேய்க்கிற காட்டியும் வாங்குற காட்டியும் அவங்க தண்ணிக்குள்ளே இவ்வளோ சைஸ் இதில் தான் தண்ணிக்குள்ளே அவங்க நடந்து போகிறாங்க. இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே அந்த சைடு தான் ஆடு மாடுகளுக்குள்ள சோர்ஸு, அது என்னது அதுகளுக்குள்ள உணவு புல் பூண்டுகள் அங்கே தான் இருக்குது. அதனால் தண்ணிக்குள்ளே தான் அந்த மக்கள் தினமும் நடந்து போயிட்டு இங்கே நடந்து கிராஸ் பண்ணி வர்றாங்க. உண்மையாகவே அதனால் அரசு கவனத்தில் கொண்டு அந்த ஊரணியையும் ஒரு உண்மையாக சுற்றுலா ஒரு தலமாக ஆக்கணும். அந்த அரசர்கள் குளித்த தெப்பகுளத்தையும் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக்கினா இந்த சாஸ்தானூர் கிராமம் ஒரு சுற்றுலாத்தலம் மத்தியில் இங்கே கூட கொஞ்சம் ஆட்கள் வந்தால் உண்மையாகவே வளர்ச்சி வரும். இங்கே கொஞ்சம் போக்குவரத்தும் கிடைக்கும், தண்ணி வசதிகளும் கூட செஞ்சு கொடுக்கலாம். அதனால் அந்த அரசர்கள் குளித்த தெப்பகுளத்தையும் நல்ல அருமையாக பராமரித்து அந்த ஊரணியும் பராமரித்து இந்த இடத்துலையும் ஒரு உயர்மட்ட பாலம் போட்டு கொடுத்து அங்கே உள்ள பக்தர்கள், உடங்குடி பக்தர்கள், மணிநகர், சுண்டங்கோட்டை அந்த பகுதியில் உள்ள எல்லா பக்தர்களும் இங்கே வர்றதுக்கே தாப்பிலையும் இந்த சைடு தட்டாமடம், அடுத்தது அந்த பகுதியில் உள்ள திசையில் எல்லா பகுதியில் உள்ள மக்களும் இந்த கோயிலுக்கு வர்ற மாதிரியும் 2 சைடுக்குமே போக்குவரத்துக்கும் நல்ல ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்து இதை சுற்றுலாத்தலமாக ஆக்கணுங்கிறது தான் இந்த பகுதியினுடைய மக்கள். இதை உங்களுக்கு சுற்றுலாத்தலமாக ஆக்கினா உங்களுக்கு சந்தோஷம் தானே. நிறைய மக்கள் வருவாங்க, தண்ணி நீர் இதுகள் கிடைக்கும். பாலம் கட்டி உயர்மட்ட பாலம் அப்படி தானே. கண்டிப்பாக நாங்கள் அரசிட்ட கோரிக்கை வைக்கும். அந்த மக்களுடைய இதை பார்த்தீங்க, ஏன்னா அந்த தண்ணிக்குள்ள தான் கிராஸ் பண்ணி நடந்து போகிறாங்க. மீண்டும் கடைசியாக சொல்கிறேன், ஒரு உயர்மட்ட பாலம் இதுலேயும் அந்த இடத்துலையும் போட்டு இந்த போக்குவரத்துக்குள் எந்த அது எனது இடையூறுகளும் இல்லாமல் நல்ல முறையில் அரசு செய்து கொடுத்து இந்த ஊரை ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்க வேண்டும் என்பதை எங்களுடைய சாஸ்தாயிநல்லூர் விவசாய நலச்சங்கம் மற்றும் இந்த சாஸ்தாயிநல்லூர் மக்கள் அனைவருடைய கோரிக்கையாகவும் இதில் வந்திருக்கிற சாஸ்தாயிநல்லூர் விவசாய நலச்சங்க செயலாளர் லூர்துமணி மற்றும் நமது போலேறும் சாஸ்தாயிநல்லூர் உறுப்பினர் விவசாய சங்க உறுப்பினர் விஜய் அனைவருக்குமே நன்றி கூறி அரசுக்கும் கண்டிப்பாக செய்வாங்க என்று எங்களுடைய மனமார்ந்த நம்பிக்கையை வைத்து அவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.